வணக்கம் தமிழ் மக்களே, வெல்கம் டு லதா ஸ்டில்ஸ். இன்றைக்கி ராகி சேமியா புட்டு, ராகி சேமியா உப்மா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இது ஆவி கட்டி பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு சாப்பிடுங்க. இது ராகியில் ஆனதுனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுன்னு தான் சொல்லலாம். நான் இதை வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணிடுவேன். ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு நான் டெய்லி பண்ணி கொடுத்தா கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நான் ஸ்வீட்டாகவும் பண்ணுவேன், காரமாகவும் பண்ணுவேன். எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராகி சேமியாவை இது பேக்கெட் 21 ரூபா. ப்ரொவிஷன் கடையில் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். இது கட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு டக்குன்னு எடுத்துடணும். ரொம்ப நேரம் ஊறிச்சின்னா கூழ் போல் ஆகிடும். அப்புறம் நீங்கள் ஆவி கட்டினீங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துக்குள்ளேயும் பக்கத்துலேயே நின்று தண்ணியில் போட்டு உடனே எடுத்துருங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணும். தண்ணியிலேருந்து எடுத்த பிறகு இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துச்சுன்னா தான் அது நல்லாவே வரும். நீங்கள் கொஞ்சம் கொலைய விட்டிங்கன்னா கூட அது நல்லா வராது. சரிங்களா? அதுக்கப்புறம் எடுத்துட்ட பிறகு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி, நான் முன்னெல்லாம் மேலே துணி போட்டும் ஆவி கட்டுவேன். இப்போ இட்லி பானை தட்லியே இந்த மாதிரி போட்டு ஆவி கட்டுவேன். இதை இந்த மாதிரி தட்லியே வச்சு ஒரு 10 நிமிஷம் இட்லி பானையில் வேக விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் போட்டு இட்லி பானையை திறந்தீங்கன்னா அது நல்லா வெந்து வந்திருக்கும். கையில் உதிரி உதிரியாக பண்ணிங்கன்னா உதிரி உதிரியாகவே வரும். அப்படி வந்த பிறகு உங்களுக்கு ஸ்வீட் வேணும்னா ஸ்வீட்டாக பண்ணிக்கோங்க, இல்லை காரம் வேணும்னா காரமாக பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஸ்வீட் காரம் ரெண்டுமே பண்ண போகிறேன். ஸ்வீட்டுக்கு நீங்கள் பாதி பாதியாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் பண்ண போகிறீங்கன்னா தேங்காவை திருவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஏலக்காவை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. முந்திரி திராட்சையை வறுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காவை அந்த ஆறுன பிறகு அந்த தேங்காவை அதுக்குள்ளே போடுங்க. முந்திரி திராட்சையும் வறுத்து அதில் போடுங்க. சர்க்கரை வேணுன்றவங்க சர்க்கரை போடுங்க, நாட்டு சர்க்கரை வேணுன்றவங்க நாட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க. எதுவாக இருந்தாலும் சூடு ஆறின பிறகு பண்ணுங்கள். ஸ்வீட்டுக்கு காரத்துக்கு வானா வச்சு எண்ணெய் ஊற்றி உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க, வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி எந்த இதுவுமே போடலை, வெஜிடபிள்ஸும் இல்லைன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் வேணும்னா தக்காளி போட்டுக்கலாம், கேரட் போட்டுக்கலாம், இஞ்சி போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் எதுவுமே போடலை, வெறும்னே வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன். காரத்துக்கு பச்சை மிளகாவும் 2 காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த ராகி சேமியாவை போட்டுட்டு உப்பு தேவையான அளவு, வெங்காயத்துக்கே கொஞ்சம் போடுங்க. அதுக்கப்புறமா ராகி சேமியா போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. நல்லா கிளறினீங்கன்னா ராகி சேமியா உப்புமா ரெடி. ஸ்வீட்டாக பண்ணும்போது ஸ்வீட்டும் ராகி புட்டும் ரெடி. சரிங்களா? ஒரு ஆவி கட்டி 2 டிஷ்ஷு ரெடி. ரெண்டுமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.